இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கும் திருப்பாடல் 71. முதியோரின் மன்றாட்டு என்ற தலைப்போடு இருக்கக்கூடிய இந்த திருப்பாடலை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், சிறு வயது முதல் தன்னுடைய வாழ்க்கையிலேயே கடவுளுடைய பிரசன்னத்தையும் கடவுள் மீது அதீத பற்றியும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி திருப்பாடல் ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார். இந்த திருப்பாடலிலே பார்க்கும்போது அவர் கடவுளிடம் தன்னுடைய பிரச்சனைகளை புலம்புவதையும் அதே போல கடவுளுடைய மீட்புக்காக மன்றாடுவதையும் கடவுளுடைய நாமத்தை புகழ்வதுமாக இத்திருப்பாடலில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இத்திருப்பாடலில் துவக்கத்தில், அதாவது 1வது வசனத்திலே, ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும் என்று அவர் கூறும்போது இந்த மன்றாட்டின் மூலமாக இங்கு தொடங்குகின்றது. இதன் மூலம் இவர் கடவுளை சார்ந்திருக்கிறார் என தெரிகின்றது. கடவுளின் துணை இல்லாமல் எதுவும் நடக்காது என இவர் அறிந்திருக்கிறார். இது திடீரென்று வந்த நம்பிக்கை அல்ல, மாறாக சிறு வயது முதல் முதிர்ந்த நிலை அடையும் வரை தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் அனுபவித்த பல காரியங்கள் மூலமாக அவர் இந்த உண்மையை அறிந்திருக்கிறார் என்பதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் இத்திருப்பாடல் மூலமாக நமக்கு விளக்க இருக்கின்றார். இதோடைய 2வது பகுதியிலே பார்க்கும்போது, கடவுளின் வழியில் நடப்போருக்கு பல பிரச்சனைகள் வரும் என கூறப்படுகின்றது. கடவுளுடைய நேரிய பாதையில் நடக்கும்போது நமக்கு பல தீங்குகள் நமக்கு நேரிடும் என திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். இதிலே இறைவசனம் 10-11 நாம் பார்த்தோம் என்றால், ஏனெனில் என் எதிரிகள் பேசுவதெல்லாம் என்னை பற்றியே, என் உயிரை பறிக்க தேடுவோர் ஒன்று கூடி சதி செய்கின்றனர். கடவுள் அவனை கைவிட்டு விட்டார், அவனை பின்தொடர்ந்து பிடியுங்கள், அவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று இங்கு கூறும்போது அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கலக்கத்தையும் அவருடைய மன்றாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அவசரத்தையும் திருப்பாடல் ஆசிரியர் நன்றாக வெளிப்படுத்துகின்றார். இங்கு தன்னுடைய எதிரிகளை நேரிடுவதற்கு பதிலாக அவர் கடவுளிடம் கொண்டுள்ள நம்பிக்கையை அவர் கற்பாறையாகவும் கோட்டையாகவும் கருதுகிறார். அது தன்னை காக்கும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு அவர் இருக்கின்றார். இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், தான் தாயின் கருவில் இருக்கும் போதே கடவுளுடைய பிரசன்னம் தன்னுள்ளே இருக்கின்றது என்கின்ற உண்மையை அவர் அறிந்திருக்கின்றார். இறைவசனம் 6 நாம் பார்த்தோம் என்றால், பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன், தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர், உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன் என அவர் கூறும்போது, கடவுளுடைய தலையீடு தான் கருவில் இருக்கும்போது அந்த முதல் நாளிலிருந்து இருக்கின்றது என்பதை அவர் அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். அது தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அவர் வாழ்வதன் மூலமாக அவர் உணர்ந்திருக்கின்றார் என்பதை இத்திருப்பாடலானது எடுத்துரைக்கின்றது. மேலும் அவர் மீட்புக்காக கடவுளிடம் மன்றாடும் போது அவருடைய தொனியானது மாறுகின்றது. இங்கே அவர் மன்றாட்டிற்கு பதிலாக கடவுளுடைய நாமத்தை புகழும் விதத்திலே அவர் தன்னுடைய தொனியை மாற்றி அமைக்கின்றார். இறைவசனம் 15 நாம் பார்த்தோம் என்றால், என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும், உம் அருட்செய்களை என்னால் கணிக்க இயலாது என்று அவர் கூறும்போது தன்னுடைய வாழ்வில் வரும் பிரச்சனைகள் மூலமாக கடவுளை புகழ்வதற்கு, கடவுளுடைய நாமத்தை துதிப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்துகிறார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் மிகவும் அழகாக இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார். இத்திருப்பாடலுடைய இறுதி பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால், இங்கே அவர் கூறுகிறார், இங்கே அவர் இன்னிசையும் மற்றும் மகிழ்ச்சியான பாடல்கள் மூலமாக கடவுளுடைய பிரசன்னத்தையும் அவருடைய நாமத்தையும் அவர் மகிமைப்படுத்துகிறார் என்பதை இங்கு நாம் பார்க்க முடிகின்றது. இறை வசனங்கள் 22 23 நாம் பார்த்தோம் என்றால், என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன், இஸ்ராயேலின் தூயவரே, யாழிசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன், நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் நா அக்களிக்கும், நீர் மீட்புள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும் என்று அவர் கூறுகிறார். இதன் மூலமாக அவர் கடவுளின் மீது வைத்துள்ள ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் இங்கு காண முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல இன்னல்களை சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இன்று மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் பல நிலைகளில் நாம் துன்பத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நாம் வேலை செய்யும் இடங்களிலும் சரி, ஏன் தனிமையில் இருக்கும்போது கூட பல
துன்பங்களை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இது நாம் சிறு வயதிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமல்ல, இளையோர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக முதிர்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களும் இதே துன்ப நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இத்திருப்பாடல் 71 இருக்கின்றது. இதன் மூலமாக நமக்கு திருப்பாடல் ஆசிரியர் கூறவிருக்கும் செய்தி என்னவென்றால், எப்பேற்பட்ட துன்ப நிலை வந்தாலும் சரி, கடவுளுடைய நாமத்தை நாம் புகழவோ அவருக்கு நன்றி கூறவோ நாம் மறுக்கக்கூடாது, நாம் மறக்கவும் கூடாது. ஏனென்றால் தாயின் வயிற்றில் நாம் இருக்கும்போதே அவர் நம்மை ஆய்ந்தறிந்திருக்கின்றார், நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அவர் அறிந்திருக்கின்றார் என்பதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் அனுபவித்த அனுபவங்கள் மூலமாக இத்திருப்பாடலில் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே நாமும் அவரை பின்பற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பல இன்னல்கள் வந்தாலும், பல பிரச்சனைகள் வந்தாலும் நாம் இறைவனை விட்டு விலகாமல் இருப்போம். இறைவன் நம்மோடு தான் இருக்கின்றார் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைப்போம். நாம் எப்போது அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறோமோ அப்போது நாம் இறைவார்த்தையில் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாவோம். அதாவது பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாவோம் என்கின்ற செய்தியை தான் இன்றைய திருப்பாடலானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே இத்திருப்பாடலை நம்முடைய வாழ்க்கையிலே அடித்தளமாக வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, நீரே என் அடைக்கலம், என் பலனும் கோட்டையும். உமது வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் நிலையான அன்பையும் கொடுத்து உமது நீதியின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க செய்தருளும். இக்கட்டான சூழலில் நீரே எங்கள் நம்பிக்கையும் மீட்பும் என்பதை உணர்ந்து உம்மையே சார்ந்திருக்கும் அருளை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாகவும் இடத்திலே மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.